Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இந்த வீடியோல நம்ம திருக்குறள் பார்க்க போறோம். திருக்குறள்ங்கிறது வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே இருக்கு இந்த சேனல்ல. அண்ட் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தாராளமா இந்த வீடியோ பார்த்து நீங்க திருக்குறள் படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்துட்டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது திருக்குறள். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்க்கணும் திருக்குறள் ரிலேட்டடானது. ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அறத்துப்பாலில், அதாவது செக்ஷன் விர்ச்சியூ அப்படிங்கிறதுல வந்துட்டு பாயிரவியல் இயல் வந்துட்டு பாயிரவியல் அப்படின்னு சொல்கிறோம். சாப்டர் ப்ரோலாக் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அதிகாரம் 1 ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். கடவுள் வாழ்த்து, த ப்ரைஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறதுக்கு கீழே 10 குறள்கள் இருக்குது. அந்த 10 குறள்களும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதான் வந்து முதல் எழுத்தாக, எல்லா எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்கள் அனைத்தும் ஆவை முதலாக கொண்டிருக்கு. அதே போல உலகம் அப்படிங்கிறது வந்து கடவுளை தான் வந்து அடிப்படையாக கொண்டுள்ளது, கடவுள் இருந்தா உலகம் மற்றது எல்லாமே வந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏ as its first of letters every speech maintains the primal deity is first through all the world's domains. இதோட explanation பார்த்தீங்கன்னா, as the letter A is the first of all letters, so the eternal God is the first in the world. அதாவது ஏ அப்படிங்கிற லெட்டர் தான் வந்து எல்லா லெட்டருக்கும் முதலாக இருக்கு. ஸோ அதே போல கடவுள் தான் வந்து, அதாவது எட்டர்னல் காட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் குறள் பார்க்க போறோம். கற்பதனால் ஆய பயனென்கொள் வாளறிவான் நற்றால் தொழா அர் எனின். ஸோ அதுக்கான விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பவரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன. ஸோ இதில் இந்த குறள் பாருங்க, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின். அதாவது வந்துட்டு உலகத்திலேயே தூய அறிவு உள்ள இறைவனை வந்துட்டு தொழாம இருக்கக்கூடியவங்க மற்ற கல்வி அறிவுகள்லாம் கற்றதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு குறள். ஸோ இது இங்கிலீஷ்ல பார்க்கிறோம். கப்லெட் 2, நோ ஃப்ரூட் ஹாவ் மென் ஆஃப் ஆல் தியர் ஸ்டடிடு லோர் சேவ் தே த பியூர்லி வைஸ் ஒன்ஸ் ஃபீட் அடோர். Explanation: what profit have those derived from learning who worship not the good feet of him who is possessed of pure knowledge. அதாவது பியோர் நாலேஜ் இருக்கக்கூடிய காடை வந்துட்டு அவருடைய காலில், அதாவது அவருடைய குட் ஃபீட்டை வந்து வர்ஷிப் பண்ணாதனால என்னதான் படிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து பயன் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோடைய எக்ஸ்பிளனேஷன். அடுத்து மூன்றாவது குறள் பார்க்க போறோம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதற்கான விளக்கம், அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். அதாவது வந்துட்டு கடவுளை நினைத்து அவருடைய திருவடிகளை நினைக்கக்கூடிய, அதாவது வந்து அவருடைய ஃபூட்டை நினைக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக இந்த இன்ப உலகில் நிலைத்து வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். ஹிஸ் ஃபீட் who over the full blonde flower hath passed, who gain in bliss long time shall dwell above this earthly plane. Explanation: they who are united to the glorious feet of him who passes swiftly over the flower of the mind shall flourish long above all words. அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வந்துட்டு அடிகளை, அதாவது வந்து காலை வந்துட்டு திருவடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அன்பர்களின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்துட்டு
நல்ல ஒரு பர்சனாலிட்டிஸ், அதாவது அன்போடு அந்த லவ்வோடு இருக்கக்கூடியவங்க மனதில் வந்துட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய கடவுளுடைய திருவடிகளை வணங்கும் பட்சத்தில் இந்த உலகத்தில் நம்ம நிலைத்து வாழ முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விளக்கம்: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதாவது கடவுள் அப்படிங்கிறவருக்கு வேண்டும் வேண்டாமை அப்படின்னு எதுவுமே இல்லை. அதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி. ஸோ வேண்டுதல் வேண்டாமை இலான், அவருடைய அடி சேர்ந்தவர்க்கு யாண்டும் இடும்பை இல்லை, அவருக்கு எந்த விதத்திலும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். couplet 4. His foot whom want affects not, irk not, grief, who gain shall not throw every time of any whose complain. இதோட explanation பார்த்தோம் அப்படின்னா, to those who meditate the feet of him who is void of desire or aversion, evil shall never come. அதாவது கடவுள் அப்படிங்கிறது வந்துட்டு டிசைரை வந்துட்டு ஃபுல்லும் அவாய்ட் பண்ண ஒரு பர்சன், அவருடைய பாதத்தில் நம்ம மெடிடேட் பண்ணும் பட்சத்தில் வந்துட்டு எந்த ஒரு ஈவிலும் வந்துட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதா இதோடைய எக்ஸ்பிளனேஷன். குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம்: கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது கடவுளுடைய உண்மையான புகழை வந்து விரும்பணும். ஸோ அந்த புகழை விரும்பும் பட்சத்தில், அதாவது பொய்யான புகழ் கிடையாது. இங்கே நிறைய பேருக்கு வந்து நம்ம பொய்யான புகழுக்காக நம்ம அவங்க கூட போய் சேர்ந்து போகக்கூடிய ஒரு உலகமாக தான் இருக்கு. ஸோ கடவுளுடைய உண்மையான புகழை விரும்பி அவர் மேலே அன்பு செலுத்தும் பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது அறியாமையால் செய்தால் கூட அவங்களுக்கு எந்த ஒரு வினையுமே வந்து வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ couplet 5. The man who on the king's true praised delight to dwell affects not them the fruit of deeds done ill or well. Explanation: the twofold deeds that spring from darkness shall not adhere to those who delight in the true praise of God. அதாவது உண்மையான கடவுள் மேலே அன்பு செலுத்துறவங்க மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது தெரியாம தப்பு செஞ்சோம்னா வந்துட்டு இரு வகையான டெட்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீட்ஸ் கூட நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. கடவுள் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம அறியாம செய்த தவறுக்கு கூட நம்மளுக்கு எந்த ஒரு பேக் ஃபயர் வராது அப்படிங்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து குறள் 6. பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதற்கான உரை பார்த்தீங்கன்னா, ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்க ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐம்பொறி அப்படின்னா ஐம்புலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கண், காது, மூக்கு, வாய், தோல் அதான் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஐம்பொறிகளால் வரக்கூடிய அதில் வரக்கூடிய வேட்கைகளை வந்து அவித்தவர் தான் வந்து இறைவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இறைவனுடைய நெறியில் ஒழுக்க நெறியில் வந்து ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னா நிலை பெற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறி, அந்த இடத்துல பொறி மீன்ஸ் ஐம்பொறி. ஐம்பொறி வாயில் பொறி வாயில் ஐந்தவித்தான். அவித்தான் மீன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஐம்பொறியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இல்லாமல் அதை கண்ட்ரோலோட வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகத்துல நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். couplet 6. Long live they blessed who have stood in path from falsehood freed, his who quenched lust from the sense gates 5 proceed. Explanation: those shall long prosper who abide in the faultlessness way of him, faultlessness
way of him who has destroyed the 5 desires of the senses. அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு 5 desires of this, அதாவது சென்சஸ் மூலமாக வரக்கூடிய 5 டிசையர்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ண ஒரு பர்சன். அவருடைய வழியில் நம்ம நிற்கும் பட்சத்தில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே வராது, நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு வந்து they shall long prosper அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து குறள் 7. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம். தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொறிந்து நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலை மாற்ற முடியாது. அதாவது வந்துட்டு தனக்கு உவமை இல்லாதன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா கடவுள் தான். அவருடைய தாழ் சேர்ந்தார் மீன்ஸ் கால் அடி சேர்ந்தவருக்கு அவங்களுக்கு வந்துட்டு மனக்கவலை அப்படிங்கிறதே எதுவும் இருக்காது. மற்றவங்களுக்கு வந்துட்டு மனக்கவலை போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இறைவனுடைய கால் அடியில் திருவடிகளை பொருந்தும் பட்சத்தில் நம்மளுடைய மனக்கவலைகள் போயிடும், மற்றவங்களுக்கு மனக்கவலை போகாது அப்படிங்கிறதா வந்து இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. Couplet 7. Unless his foot, to whom none can compare, men gain. This hard for mind to find relief from anxious pain. Anxiety of mind cannot be removed except from those who are united to the feet of him who is incomparable. அதாவது இன்கம்பேரபிளாக இருக்கக்கூடிய கடவுளுடைய ஃபீட்டை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த அன்சிட்டி அப்படிங்கிற அந்த மனக்கவலை வந்து தீரும், மற்றவங்களுக்கு வந்துட்டு தீராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து குறள் 8. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. விளக்கம். அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதாவது அற வழியில் இருக்கக்கூடிய கடவுள் வந்துட்டு அவருடைய திருவடிகளை நினைக்கணும், அப்போதான் வந்துட்டு நம்ம வாழ்க்கை கடலை வந்து கலக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் பொருளும் இன்பமாகிய மற்ற விஷயங்களையே நம்ம கடக்க முடியாது, கடவுளை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா தான் வந்து சொல்கிறாங்க. Couplet 8. Unless his feet, the sea of good, the fair and bountiful men gain, this hard, the further bank of being's changeful sea to attain. Explanation. None can swim the sea of vice, but those who are united to the feet of that gracious being who is a sea of virtue. அதாவது கடவுளை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்துட்டு இந்த பொருளும் இன்பமும் ஆகிய கடலுள்ள வந்துட்டு நீந்த முடியும். இந்த வாழ்க்கையில் வந்து பொருளும் இன்பமும் வேணும், அதோடு சேர்ந்து நீந்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளோடு இணைந்தவர்களால் தான் வந்து நீந்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறள் 9. கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. உரை. கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாகும். அதாவது 8 குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கேட்காத செவி பார்க்காத கண், இதுல என்ன சொல்றாங்கன்னா 5 புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவருக்கு என் குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் வந்து கடவுள். ஸோ அவரை வணங்காதவங்களுடைய தலைகள் வந்துட்டு பயனற்ற தலைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Couplet 9. Before his foot the eightfold excellence, with the unbent head, who stands like placed sense, is to all living functions dead. Explanation. The head that worships not the feet of him who is possessed of 8 attributes is as useless as a sense without the power of sensation. அதாவது வந்துட்டு கடவுளை வணங்காதவங்களுடைய சென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 8 அட்ரிபியூட்ஸ் இருக்கக்கூடிய கடவுளை வணங்காதவங்க அவங்களுக்கு என்னதான் சென்ஸ் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அது அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். உரை.
இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு பெரிய கடலை யார் நீந்துவாங்க அப்படின்னா இறைவன் அடி சேர்ந்தவர்கள் மட்டும்தான். யாரால நீந்த முடியாதுன்னா இறைவனுடைய அடி சேராதவர்களால் நீந்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். couplet 10. They swim the sea of birds, the monarch's foot who gain, none others reach the shore of being's mighty main. Explanation. None can swim the great sea of birth, but those who are united to the feet of God. இந்த birth அந்த பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறவி இல்லை நம்ம பிறந்துட்டாவே இது ஒரு பெரிய கடல் இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இதை கடக்கணும் அப்படின்னா கடவுளுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களால் மட்டும்தான் கடக்க முடியும். அதர்ஸ் cannot அப்படிங்கிறது தான் இந்த குறளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ முதல் அதிகாரம் நம்ம பார்த்துட்டோங்க. அடுத்த வீடியோவில் செகண்ட் அதிகாரம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாம் கொடுக்கலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.